கடந்த 50 வருடங்களில் இல்லாத வாக்குப்பதிவு சதவீதமானது தமிழ்நாட்டிலே கடந்த தேர்தலிலே பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதுவும் மாற்றத்துக்கான ஒரு சமிக்கையாகவே பல அரசியல் ஆய்வாளர்களால் கருத்தில் கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலில், குறிப்பாக தமிழக அரசியலிலும் மதங்களும் சாதிகளும் மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்துகின்ற விடயங்களாக தற்பொழுதும் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் ஒரு மத சார்பற்ற அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும், சாதிய சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளும் அந்த கொள்கைகளும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழக வெற்றி கழகத்திற்கு பெற்று தந்திருந்தது. குறிப்பாக தற்பொழுது இருக்கின்ற புதிய இளம் தலைமுறை சமத்துவத்தையும் சுதந்திரத்தையும் விரும்புகின்ற ஒரு தலைமுறையாக காணப்படுகின்றது. அந்த தலைமுறையை மத சார்பற்ற தன்மை, சாதிய சமத்துவம், சுதந்திரம், லஞ்சம், ஊழலற்ற ஒரு அரசு என்ற அடிப்படையிலே ஒரு மாற்றத்தை கோரி கணிசமான தமிழக மக்களினுடைய வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருந்தது. உண்மையிலே தமிழக வெற்றி கழகத்தால் முன்மொழியப்பட்டிருந்த இந்த கொள்கைகள், கோட்பாடுகள், சமத்துவம் தொடர்பான கொள்கைகள் புதியவையாகவும் இளைய தலைமுறையை கவரக்கூடியவையாகவும் காணப்பட்டன. இந்த விடயங்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. இந்த தேர்தல் பெறுபவர்களுடைய விளைவுகள் தொடர்பாகவும் தற்பொழுது இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் கீழான ஆட்சி தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் தங்களது கொள்கை விளக்கங்களிலே குறிப்பிட்ட மத சார்பற்ற, லஞ்சம், ஊழலற்ற ஒரு ஆட்சியை வழங்குவார்களாக இருந்தால் அது உண்மையிலே ஒரு சிறந்த சட்ட ஆட்சியையும் நல்லாட்சியையும் தமிழக மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கு. உண்மையிலே இலங்கையிலே வடகிழக்கு பகுதியிலே வாழ்கின்ற தமிழ் மக்களை விட பல்வேறு கஷ்டங்களுடன், பல அடிப்படை வசதிகள் இல்லாது பல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து வருகின்றனர். இது இலங்கையிலே உள்ள பல தமிழ் மக்களுக்கு தெரியாத ஒரு விடயமாக இருக்கு. அந்த அடிப்படையில் ஒரு சிறந்த ஆட்சி கிடைத்து சட்ட ஆட்சியும் நல்லாட்சியும் தமிழகத்திலே அமையப்பெறுமாக இருந்தால் அது தமிழக மக்களுக்கு மிகுந்த பயனுடைய ஒரு விடயமாக இருக்கு.